இந்த காணொளி பதிவுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தீர்வ பத்தி தான் போறோங்க. முடி எதனால விழுகுது? அது வந்து பாத்தீங்கன்னா, சரி செய்யலாம் தான் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பதிவுல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கே வந்து பாத்தீங்கன்னா, முடி இருந்துச்சுங்க. முடி உதிர்வு இருக்கும்போது, நான் வந்து அதில வந்து அத கண்டுக்காம ஸோ எனக்கும் முடி லாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன்? அந்த முடி உதிர்வ வந்து பாத்தீங்கன்னா, தடுக்க என்னென்ன அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, இந்த நான் சொல்லப் போறேன். ஸோ அதுக்கான முதல் வீடியோ தான் இது. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் முடி சம்மந்தப்பட்டதாவும், நம்மளோட ஹெல்த் சம்மந்தப்பட்டதா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, முடிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அது வந்து பயனுள்ளதா இருக்கும். ஓகே. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து முடி உதிர்வு இருந்துச்சுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் பெருசா கண்டுக்காம இருந்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா முடி வந்து பாத்தீங்கன்னா கொட்டிட்டே இருந்தது. நான் வந்து அத பெருசாவே எடுத்துக்கல. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் முடி உதிர்ந்தது வந்து நல்லாவே தெரிஞ்சது. வந்து பாத்தீங்கன்னா, வீட்ல வந்து கேட்டேன். இந்த மாரி முடி உழுகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் வெளிய போனா கிண்டல் பண்றாங்க. என்னால வெளிய போ முடியல. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் வீட்ல சொன்னேன். அவங்க இருந்துட்டு இந்த மாரி வெங்காயம் இந்த ஆ ஆணி வெங்காயத்த போட்டு தேய்ச்சுட்டு, நீங்க ஆயில் இருக்குது. நீங்க ஆயில் யூஸ் பண்ணுங்க. வெந்தயம் இருக்குது. வெந்தயத்த யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நெறைய சொன்னாங்க. அத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நான் பயன்படுத்தி பார்த்ததுக்கப்புறம், எனக்கு ரிசல்ட் பெருசா இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, 2022 அக்டோபர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் நேம் சொல்ல விரும்பல. ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா, முடிய வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி முடி கொட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கள்ட்ட சஜஷன் கேட்க போயிருந்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மினாக்ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சஜஷன் பண்ணும்போது, இந்த மாரி இத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா, யூஸ் பண்ற மாரி வரும். நீங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு, அத வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வாங்குனது வந்து பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் தான் மினாக்ஸ்டைல் வாங்கி யூஸ் பண்ணேன். 2023 டிசம்பர்ல வாங்குனது. அதுக்கப்புறம் நான் வாங்கி எவ்வளோ டேஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மினாக்ஸ்டல் வந்து கன்டினியூஸா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆ மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அத பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். மினாக்ஸ்டைல் எதுக்காக அப்படின்னா, உங்களோட முடி இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் பண்ணுமே தவிர, முடி இல்லாத இடத்துல புதுசா ஒரு முடிய வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் பண்ணும் அப்படின்னு நெறைய பேர் நெறைய வீடியோல சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாமே பொய். உங்களோட பேபி ஹேர்ஸ் அதாவது சின்ன சின்ன முடி ஒவ்வொரு இடத்துல இருக்குன்னு தெரியுங்களா? அந்த முடிய குரோத் பண்ண சப்போர்ட் பண்ணும். அதுக்காக மட்டும் தான் மினாக்ஸ்டைல். இத தவிர்த்து முடி இல்லாத இடத்துல முடி வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு அத வாங்குனீங்கன்னா, அது முழுக்க முழுக்க பொய். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ப வேணாம். ஸோ முடி இருக்கிற இடத்த நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா, மினாக்ஸ்டைல் வந்து டாக்டர் சஜஷன் பண்ணாங்கன்னா, நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நானும் அப்படித்தான் வந்து ஒரு 8 மந்த் பக்கமா வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு பெருசா ரிசல்ட் இல்ல. எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் கன்டினியூஸா அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, நான் YouTubeல முடி வளர்க்கறது எப்படி, என்ன பண்ணா முடி வந்து பாத்தீங்கன்னா கொட்டாம வளரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வருஷம் மேல வந்து பாத்தீங்கன்னா 2022ல இருந்து நான் ஃபாலோ பண்ணேன். 2023 எண்டுல வந்து பாத்தீங்கன்னா, நவம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா, தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளேட் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி நான் பார்த்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானா தெரிஞ்சுக்கிட்டது, கத்துக்கிட்டது. அதாவது கத்துக்கிட்டதுன்னா, இதுக்கு மேல வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணலாம். யார் யார் பண்ணியிருக்கா? எப்படி பண்ணியிருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் YouTubeல நெறைய வீடியோஸ் எல்லா வீடியோஸையும் ஒண்ணு விடாம தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழியிலயும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்து நானே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். ஓ! இதனாலதான் முடி கொட்டுதா? ஸோ இத பண்ணா வந்துனா இந்த ட்ரீட்மென்ட்க்கு முடி வளருமான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா, நான் போய் ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணேன். இப்ப வந்து மே மாசம் ஆச்சு. ஒரு 2 மந்த் தான் ஆகுது. டிரான்ஸ்பிளேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ண ஏரியாஸ். முடி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். இது வரைக்கும் வந்து ஒரு 4000 சாஃப்ட் அதாவது 4 ஃபிங்கர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செட் பண்ணிருக்கு.
வச்சதுலேருந்து இப்போ வந்து செட்டிங் பீரியட் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடியே தெரியாம இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து பால்னஸா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி இருக்கு. இந்த இடத்துல தான் முடி வச்சிருக்கு. வீடியோல பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து சரியாம இருந்திருக்கலாம். ஸோ இங்கெல்லாம் முடி வச்சிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் வளர்ந்துட்டு இருக்குது. செட்டிங் பீரியடுங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா போக போக இந்த முடி வளரும். இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ முடி வளரும். ஸோ வந்து நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், முடி வந்து நான் நெட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல நான் வந்து ஒவ்வொரு வீடியோவா வந்து பதிவிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படி நான் சொல்றேன், இது எதுக்காக நான் உங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு அப்படின்னு யாருமே கவலைப்பட வேணாம். அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கு. ஸோ வந்து நீங்க முடிய பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஸோ அப்படி கவலை ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கு, ஏதாச்சும் டவுட் இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்வி பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் வீடியோவா போடுறேன். ஸோ நீங்க முடிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க முடிய பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மாஸ்டர் மைண்ட் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே. தேங்க்யூ ஃபார் ஆல்.